ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. திருத்தணி ஒன்றியம் வீரகநல்லூர் ஊராட்சியில் 2010ஆம் ஆண்டு சமத்துவபுரம் குடியிருப்பு கட்டப்பட்டது. பழங்குடியினர் இருளர் இனத்தைச் சேர்ந்த 100 குடும்பங்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டன. இங்கு குடியிருப்பவர்கள் பெரும்பாலும் கூலி வேலை செய்பவர்கள். சமீபத்தில் இவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் வீட்டுமனை பட்டா வழங்கினார். அதைத் தொடர்ந்து தங்களுக்கு கணினி பட்டா கேட்டு வீரகநல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் கோடீஸ்வரியிடம் 25 குடும்பத்தினர் மனு அளித்தனர். கணினி பட்டா வழங்க குடும்பம் ஒன்றுக்கு 5000 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என கோடீஸ்வரி கேட்டுள்ளார். 3000 ரூபாய் வீதம் தர 25 குடும்பத்தினரும் ஒப்புக்கொண்டனர். அதன்படி 25 குடும்பத்திடம் வசூல் செய்யப்பட்ட 75000 ரூபாயை சமத்துவபுரம் குடியிருப்போர் நலசங்க தலைவர் மதுசூதனன் VAO கோடீஸ்வரியிடம் கொடுத்தார். அப்போது மறைந்திருந்த DSP கணேசன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் பெண் அதிகாரியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். அவரது அலுவலகத்தில் சோதனையிட்ட போலீசார் சில ஆவணங்களை கைப்பற்றினர். அதைத் தொடர்ந்து கோடீஸ்வரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் திருவள்ளூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். 3 வேளை சாப்பாட்டுக்கும் நல்ல உடை உடுத்துவதற்கு வழியில்லாத குடும்பங்களுக்கு பட்டா வழங்க லஞ்சம் கேட்டதால் கோடீஸ்வரிக்கு பாடம் புகட்ட முடிவு செய்தோம். திருவள்ளூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் செய்தோம். அவர்கள் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய 75000 லஞ்சத்தை கொடுத்த போது கோடீஸ்வரி மாட்டிக்கொண்டார். ஏழைகளிடம் அடித்து பிடுங்கக்கூடாது என்பதை மற்ற அதிகாரிகளுக்கு உணர்த்தவே இப்படி செய்தோம் என குடியிருப்போர் நலசங்க தலைவர் மதுசூதனன் கூறினார். ஏழைகளுக்கு கணினி பட்டா வழங்க லஞ்சம் வாங்கிய பெண் அதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவம் திருவள்ளூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது.